தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட செருப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாத்தாக்காக்கு நீதிமன்றத்தில் கிடச்சிச்சு. செருப்படி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்னோட வீடியோக்குள்ளே நான் பயன்படுத்த மாட்டேன், இந்த வீடியோவில் பயன்படுத்துவேன். கரூர் விஷயத்தை எதுக்கு தேவையில்லாமல் தொடுறீங்க? கரூர் விஷயத்தை தொட்டால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மாதிரி ஆயிடுவார்னு சொல்லி உளவியெல்லாம் அவரை ஏதாவது பண்ணுங்கிறதுக்காண்டி தானே இந்த கரூருங்கிறத நீங்கள் தொட்டுக்கிட்டே இருக்கீங்க. உச்சநீதிமன்றம் உங்களை சும்மா உள்ள இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணையில் நடந்த அத்தனை விஷயத்தை நான் எடுத்து வரேன். இடைக்கால தடை அப்படிங்கிற செய்தி மட்டும்தானே வெளியே வந்துச்சு. வழக்கு விசாரணையில் இந்த நாத்தாக்காவோட வழக்கறிஞருக்கு என்ன நடந்ததுங்கிறத தெளிவாளமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். தம்பிகளே, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். என் மேலே உங்களுக்கு 1008 மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அந்த உண்மையை நான் பதிவு செய்கிறேன். இப்போயாவது உங்கள் தலைவர் எப்படிலாம் நடந்துக்கிறாரு, எப்படிலாம் அசிங்கப்படுறாருங்கிறத தெளிவாளமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது நான் சொல்ல வர்ற முதல் செய்தி. இப்போ ரெண்டாவது, எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, பெரிய வருத்தத்தில் இருக்காராம். தன்னுடைய எம்எல்ஏக்களோட செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது, என்னப்பா நம்மளை போட்டு குஜிரி மஸ்ட் பண்ணுறாங்க தாவேக்கா, இப்படி அசிங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. இது என்னங்கிறத பார்த்துடலாம். மூணாவது, உங்களுக்கெல்லாம் நல்ல சவே வராதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஓட்டு போடாத மக்களை பார்த்து ஆர்எஸ் பாரதி இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நான் வீடியோ எவிடன்ஸோட இந்த வீடியோவில் சில விஷயங்கள் பேசுகிறேன். இந்த 3 விதமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இந்த நாத்தாக்கா போட்ட வழக்கில் தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கரூர் மக்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துடக்கூடாது, நீங்கள் வேறு எந்த விதமான உதவிகள் வேணால் பண்ணலாம், வேலை கொடுத்தது தப்பு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த அரசாணையை ரத்து பண்ணாங்க. இந்த செய்தி வந்தோன்னா, நாத்தாக்காவுக்கு தெரியாத அரசியலமைப்பா, எங்களுக்கு தெரியாத அரசியலா, நாங்கள் அப்பயே சொன்னோமே, நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சேன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் எப்பா அந்த மனுஷன் யார் என்ன அதெல்லாம் தெரியலங்க. அந்த தீர்ப்பு இதில் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு பார்த்தாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட வாதங்களை கேட்காம அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக நம்ம உச்சநீதிமன்றம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. உடனடியாக உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற வழக்கறிஞரை போட்டு இந்த வழக்கில் நம்ம ஆஜரானோம். அபிஷேக் மனு சிங்விலாம் யார் என்ன ஏதுங்கிறத நாத்தாக்கா தம்பிகள் தேடி பாருங்க. எப்பேற்பட்ட வழக்கறிஞரை இங்கே போட்டிருக்காங்க. அவருடைய ஒரு ஹியரிங்க்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? செலவானாலும் பரவாயில்லைங்கிறதுல விஜயண்ணா ரொம்ப தெளிவாக இந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் ரொம்ப சிம்பிளாக விசாரணை முடிஞ்சிருச்சுங்கிறதா யதார்த்தமான உண்மை. முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஒரே ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் இருக்காங்க, அவங்களே இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த குடும்பம் வறுமையில சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வேலை போட்டு கொடுத்துருக்கோம், மற்றபடி இதில் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போது நாத்தாக்கா வழக்கறிஞர் இந்த பக்கம் நின்றுருக்காரு. நிற்கும் போது நீதிபதி கேட்டிருக்காரு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஒரு கட்சி ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நீதிமன்றத்தில் முதல்ல எப்படி பேசணுங்கிறது இந்த நாத்தாக்கா வழக்கறிஞருக்கு தெரியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் அட்வொகேட் கிடையாது, ஆனால் நீதிமன்றம் சார்ந்து ஏகப்பட்ட காணொலிகள் பண்ணியிருக்கேன். ஒரு வழக்கில் நான் ஒரு கட்சியை சேர்ந்தவங்கிற வாதத்தை எவனாவது முதல்ல முன்வைப்பானா? இவர் முன்வைக்கும் போது இவர் இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றம் அவரை கூப்பிடல, இவரே தான் இந்த வழக்குள்ள வராரு. ஏன்னா இவர் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னுடைய உத்தரவை, என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்காம அந்த வழக்கில் எந்த விதமான உத்தரவையும் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் கேவியட் மனு. கேவியட் மனு மூலமாக அந்த வழக்கு விசாரணை வரும்போது இவர் கோர்ட்டுக்குள்ள வராரு. இந்த விசாரணை டேபிள்ல இவர் நிற்கிறார். அதனால தான் நீதிபதி கேட்கிறார், யார் நீங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் பார்த்தாரு. இதுல எதுக்கு அரசியல்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல அரசியலை புகழ்த்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நாத்தாக்கா வழக்கறிஞர் சும்மா இருக்கலாம்ல. அடுத்து எந்த தெரியுமா கேள்வி கேட்கிறாரு? இல்ல இந்த வழக்கு விசாரணை சரி, நோட்டீஸ் போது வாதங்கள்லாம் முன்வைக்கலாம்னு சொல்லிட்டீங்க, எப்போ அந்த வழக்குல அடுத்த ஹியரிங் வரும், எப்போ நாங்க எங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம், இப்போ வேற இடைக்கால தடை போட்டீங்க அந்த உத்தரவுக்கு, அப்போ அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீர்த்து போகிற மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் முன்வைக்கணுமே, நான் என்ன பண்றது என்ன செய்யறேன்னு சொல்லி இந்த வாதத்தை கேட்கிறாரு. அப்போது நீதிபதி என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 2031 இந்த வழக்கு விசாரணைக்கு வரும், அப்போ வாதத்தை முன்வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன், தயவு செய்து பார்த்தீங்கன்னா இதில் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வழக்கோட ஹியரிங்க்கு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வரும்போது இந்த வழக்கு விசாரணையில் நீங்கள் உங்களோட வாதத்தை முன்வைங்க, நோட்டீஸ் எப்போ வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வரப்போகுது அடுத்தது அப்படிங்கிறதான் நீதிமன்றம் எதுவுமே சொல்லலை. ஆனால்
இந்த நாத்தாக்கா வழக்கறிங்க நான் ஒரு கட்சியை ரிப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறதா இருக்கட்டும், சம்மந்தமே இல்லாமல் இந்த வழக்குள்ள உள்ள வந்ததா இருக்கட்டும், இப்போ இந்த வேலை கொடுத்ததுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வந்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் கன்சிடர் பண்ணியிருக்கும். இந்த வேலை கொடுத்த மக்களுக்கும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாத போது நீங்கள் ஏன் இந்த வழக்கில் உள்ள வரீங்கிறது தான் நீதிமன்றத்தோட பிரதானமான வாதம். ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தான் நம்மளை ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிட்டே இருக்குன்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லலாம். கீழே உயர்நீதிமன்றங்கள் நமக்கு எதிராக முடிவெடுக்கப்படும் போது குறிப்பாக சொல்லப்போனால் மாநில அரசால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியை விசாரிக்கட்டும், அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை விசாரிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. தீர்ப்பை கொடுத்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி அவர்லாம் ஒரு தலைவராக ஓடிட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. டைரெக்டாக நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் இல்லைப்பா நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை வேணும்னு மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம், வேற எதுவுமே கிடையாதுங்கிற வாதத்தை முன் வச்சோம். சில பேர் சிபிஐ கேட்டாங்க. இப்போ சிபிஐயோட நீதிமன்ற கண்காணிப்பில் அந்த வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக நீங்கள் கரூர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆதவர்ஜுனா அவர்கள் பேச்சை மையப்படுத்தி திமுக உச்சநீதிமன்றம் போனாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதில் உங்களுக்கு பஞ்சாயத்து பிரச்சனையாக இருந்தால் அவதூறு வழக்கு போடு. எதுக்கு தேவையில்லாமல் முதலமைச்சர் கரூர் போகக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிற வழக்கெல்லாம் போடுறீங்க? முதலமைச்சர் அக்யூஸ்டுன்னு சொல்லி எப்படி உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற, ஏன்னா எஃப்ஐஆர்ல அவரோட பேரே இல்லை அப்படிங்கிற வாதத்தெல்லாம் நீதிமன்றம் வந்து இதற்கு முன்னாடி அந்த கரூர் விஷயத்தில் திமுக அசிங்கப்பட்டாங்க. நீதிமன்றம் போய் இப்போ நாத்தாக்கா இந்த வழக்கில் வேலை வழக்கில் செருப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். தேவையாது உங்களுக்கு? இப்போ அதெல்லாம் பண்ண திமுகக்கு இந்த வழக்கை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வழக்கை திமுக போட்டால் பொதுமக்கள் மத்தியில் கெட்ட பேர் வருங்கிறது திமுகக்கு நல்லா தெரியுங்க. எப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னப்பா இது கருணை அடிப்படையில் நடந்திருக்கு? இதில் என்ன பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை? முந்தைய அரசாங்க தவறு. இப்போ இந்த ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு மாலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஒரு ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணும்போது ஏகப்பட்ட கூட்டம் வந்தோம்னா அந்த நிகழ்ச்சியை காவல்துறை தான் ரத்து பண்ண சொன்னாங்க. காவல்துறை ரத்து பண்ண சொன்னதுனால ஹிப்ஹாப் ஆதி ரத்து பண்ணார். இதே மாதிரி அந்த கரூர்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குன்னா காவல்துறை ரத்து பண்ண சொல்லியிருக்கலாம்ல. காவல்துறை ஏன் சொல்லலை அப்படிங்கிறதா இங்கே பிரதானமான கேள்வி. காவல்துறை எல்லாம் கூட்டம் வந்து உள்ள விட்டாங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரிஞ்ச செய்தி. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ல உச்சநீதிமன்றம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தாவேக்கா பக்கம் தான் இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போன பிறகு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருது, யார் குற்றவாளி, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நாத்தாக்கா இங்கே செருப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னா, எக்ஸ்எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் இந்த அசம்பிளி செக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம்லாம் நடத்தி இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இப்படி குஜ்லி மஸ்ட் பண்ணணும், தாவேக்காவை அப்படி பண்ணும் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி செக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல ஓவரால் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தாவேக்காலேருந்து எம்எல்ஏக்கள் பேசுறாங்க ரொம்ப அற்புதமா. குறிப்பா சொல்லப்போனால் அமைச்சர் பெருமக்கள் கவுண்டர் அட்டாக் உடனே கொடுக்குறாங்க. லைவ் பார்க்கும்போது திமுக சொதப்புன்னு சொதப்புது. நாங்கள் 75 வருஷம் கட்சி, எங்களுக்கு தெரியாத சட்டசபையா அப்படிலாம் வந்தாங்க. புதுசாக வந்தாங்க, ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ராஜ்மோகன், ரமேஷ் அண்ணன், நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் யாரை விடுறது யாரை சேர்க்கிறது, ஐயா மரிய வில்சன் அவர்கள் உட்பட வேளாண் துறை அமைச்சராக கூடிய வினோத் அவர்கள் உட்பட எல்லாருமே ஏறி அடிக்கும் போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் இவங்கெல்லாம் உறவுமுறை சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லா பேசினாருங்க. உண்மைக்குமே சொல்லலாம் திமுக சைடில் நல்லா பேசுகிற ஒரே ஆள் தங்கம் தென்னரசு மட்டும்தான், வேற யாருமே நல்லா பேசல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் சாமி அமைச்சர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இவர் ஏவாவேலு அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் KN நேரு அவர்கள்லாம் நிறைய சொத்து வச்சிருக்காங்கிறத சட்டசபையில போட்டு கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி உறவுமுறை சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரி மட்டமான வாதங்களை முன்வைக்கிறது, இப்படிலாம் பண்றதெல்லாம் பொதுமக்கள் லைவ் பார்க்கும்போது நல்லா கவனிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நம்மள குஜ்லி மஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா, இவங்க போயிட்டு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கொலாவிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சரியான டென்ஷன் ஆயிட்டாரா. என்ன பண்றது, இவங்களை எப்படி நம்ம பேசுறது, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி அசிங்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தனக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பதிவு செய்றாங்களாம். என்ன பண்றது, அவங்க நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, ஏறி அடிக்கிறாங்க, நம்ம குத்த ஆட்சி இந்த லட்சணத்தில் இருக்கும்போது அடிதான் வாங்கிட்டு வர முடியுங்கிறது இந்த எம்எல்ஏக்கள் சொல்ற பிரதானமான விஷயமா. இதுல குறிப்பா அந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், ஏவாவேலு அவர்கள், KN நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வாயை திறக்கல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமைதியா இருக்காரு. சேகர் பாபு அவர்கள்லாம் இவங்கெல்லாம் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு இன்னும் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலனா நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா ஏவாவேலு அவர்கள் இப்ப ஏரி ஆட்டை போட்ட வழக்கு பிரதானமா ஓடிக்கிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கு.
செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லவே தேவையில்லை. இன்னும் எந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணணும், எந்த வழக்கில் அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு, எந்த வழக்கில் அவர் ஜாமீன் வாங்கியிருக்காருங்கிறது அவர் மேல ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. சேகர் பாபு அவர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரே ஒரு ஆள் ரமேஷ் அவர்கள் மட்டும் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ண தப்பெல்லாம் உங்க முன்னாடி வந்து போகும்ல, வந்து போகும்போது என்ன மாமா என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொந்த கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாவே உடனடியாக கட்சி விட்டு நீக்கி கைது பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம செய்திகளில் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மாமா மச்சான் கூப்பிட்டா திமுக மட்டும் என்ன சும்மா விட்டுருவாங்களா? இந்த 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 மாதிரி அப்ரோச்லாம் திமுக அதிமுகக்குள்ள அந்த செட்டிங் நடக்கும், தாவேக்காக்குள்ள அந்த மாதிரி நடக்காது. குஜிலி மஸ்து தொடரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விவாதங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து மானிய கோரிக்கை ஆரம்பிக்கும். மானிய கோரிக்கையில் ஏகப்பட்ட அறிவிப்புகள் வரும். இன்னும் பாசிட்டிவாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர்கள், KNR அவர்களே உறவுமுறை சொன்னா மட்டும் இங்க தப்பிக்க முடியாது, உங்க தலைவரே உங்களை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இது ரெண்டாவது செய்தி. மூணாவது, பொதுமக்களை எதுக்கே திட்டுறீங்க, உங்களுக்கு ஓட்டு போடலாம் தற்கூறிங்கிறீங்க. ஒரு பக்கம் சீமான் மேடைக்கு மேலே இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. RS பாரதி அவர்கள் சைதாப்பேட்டையில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு. நான் வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்கிறேன். காரணம் சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவர் வந்து அந்த சைதாப்பேட்டையில் ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வந்தாராம். அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தவன், அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தவனோட சொந்தக்காரன் ஓட்டு போட்டிருந்தா கூட இவர் ஜெயிச்சிருப்பாராம். இவன் கூட ஓட்டு போடல. ஸோ அவன் எவனுக்குமே நல்லச்சாவு வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா மாசு அவர்கள் அவர் சொந்த பாக்கெட்டில் இருக்கிற காசை வச்சா மருத்துவமனை கட்டினாரு. அரசோட பணத்தை வச்சு, கஜானால மக்கள் கொடுத்த வரி பணத்தை வச்சு மக்களுக்கு செலவு பண்ணுறீங்க. மக்களுக்கு செலவு பண்ணும்போது ஏதோ பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்றவங்க கூட இவ்வளவு ரோசமா பேச மாட்டாங்க. அந்த லெவலுக்கு பேசுறீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள்லாம் தற்குறிகள், நல்ல சாவே வராதுங்கிறலாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள். ஒரு பக்கம் தாவேக்காக்கு சில மாவட்டங்களில் வந்து எம்எல்ஏக்களே கிடையாதுங்க. ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கிடையாது. அப்போது எங்கள் தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட தொண்டர்கள் யாராவது அந்த ஒரு மாவட்டத்தில் எம்எல்ஏ இல்லாத மக்களை எங்கேயாவது திட்டி பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடே சரியாக முடிவெடுத்திருக்கு. இந்த மாவட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு ஓட்டு, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இப்போ எங்களுக்கு எம்எல்ஏ தராத விழுப்புரம் மாவட்ட மக்களே நீங்கள் இப்படி அப்படின்னு யாராவது எங்கேயாவது பேசி பார்க்குறீங்களா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் பீப்புள் எங்களுக்கு எந்த மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்களோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எந்த ஏரியாவில் எங்களுக்கு ஓட்டு விழுகலையோ அந்த ஏரியாவில் உண்மைக்குமே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பணி செய்கிறோம், மக்கள் பணி செய்கிறோம். இதுதான் ஒரு கட்சியோட நல்ல அணுகுமுறையாக இருக்க முடியும். பொதுமக்களே உட்காந்து திட்டிக்கிட்டு நல்ல சாவு வராதுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது எவ்வளவு அபத்தம் தெரியுமா? உங்களுடைய இயலாமையோட உச்சத்தில் இருக்கீங்க. சட்டசபையிலே ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கப்புறம் ஆட்சிக்கும் வர முடியல. இந்த திமுகவோட வைத்தறிச்சனா இந்த 5 வருஷம் விஜய் அண்ணாவோட ஆட்சிங்கிற வைத்தறிச்சல் கிடையாது. இனிமே நம்ம ஆட்சி வரவே முடியாதுங்கிற வைத்தறிச்சல் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த 100 நாட்கள் இந்த கவர்மெண்ட் அவர் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறத பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்களால வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பேச முடியும், செய்ய முடியும்? நம்ம கட்சி இருக்குமா இருக்காதா? ஏன்னா அதிமுக ஆல்ரெடி கரைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக இப்போ வரைக்கும் அந்த மறுசீரமைப்பெல்லாம் எந்த நடவடிக்கையும் தெரியுமா எடுக்கல. யாராவது எங்கேயாவது வாய்ப்பு இல்லாதவங்க வந்து கட்சி தாவிடுவாங்க, இவங்களை நீக்கினா வேற கட்சி போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் திமுக இப்போ வரைக்குமே அதெல்லாம் செய்யாமல் இருக்காங்க. ரியாலிட்டி நம்ம அத்தனை பேருக்குமே நல்லா தெரியுதுங்க. ஒரே ஒரு மனிதர் மொத்த கட்சியும் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சாவு, விளங்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பொதுமக்களை பார்த்து இந்த திமுக பேச ஆரம்பிச்சிருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஓவரால் இந்த மாதிரி செய்திகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்து நினச்சேன். எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.